வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பருப்பு பாயசம். முப்பருப்பு பாயசம்னா 3 பருப்பு பாருங்கள். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த 3 பருப்பையும் வச்சு நம்ம ஒரு பாயசம் பண்ணலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக பச்சரிசி எல்லாமே ஒரே அளவில் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளருக்கு அரை டம்ளர் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவு. இப்போ இந்த 4 என்ன பண்ணணும்னா நல்லா ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். தண்ணியில் ஊற வச்சிட்டோம். நல்லா ஊறட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிட்டு நம்ம இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை மிக்சியில் ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ நாம் அடுத்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம இதை போட்டுடலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுக்கு, ஒரு 2-3 ஏலக்காய் இதை நம்ம இந்த மாதிரி கல் உரலில் இடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம இந்த ஏலக்காயும் சுக்கும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்புகளை உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வேகட்டும். வெந்து வரும்போது பார்க்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் பழத்தையும் நம்ம நெய்யில் வறுத்து உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், முப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போடணும். நல்லா முந்திரி பருப்பு வறுத்து வச்சு பாருங்கள், பாயசம் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.